கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 1:3, மேத்யூ 1:3. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். 4வது வசனம். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். இந்த 2 வசனங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தாமாருங்கிற ஒரு ஆளை பார்க்குறோம். யார் இந்த தாமார்? நீங்கள் ஆதியாகமம் 38வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா யூதா போய் வேற ஒரு கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் அங்கே பிறக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த பிள்ளை மூத்தவனுக்கு தாமாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த பையன் இறந்து போயிடுறான். அதற்கு பின்பாக அவனுடைய சகோதரனாகிய ஓனானை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவனும் அதே தப்பு பண்ணுறதுனால ஓனானை கொலை கொண்டு போட்டுறார் ஆண்டவர். அதற்கு பின்பாக 3வது இருக்க பையனுக்கு அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது செய்யாமல் இருக்கிறதுனால இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு விலை மாது போல் வேஷம் போட்டுக்கொண்டு ரோட்டோரத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மாமனார் அறுவடைக்கு போகிற பகுதியில் உட்காந்து தன்னை ஒரு விலை மாது போல தன்னுடைய மாமனாராகிய யூதா கூட அவங்க பண்ணி உறவு கொண்டு அங்கே ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பாரேசு. அதாவது நீங்கள் பாருங்க, யூதாக்கு வாரிசாக வருகிறது தன்னுடைய மருமகளின் பையனாகிய பாரேசு. அப்போ இது நமக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு ஒழுக்கமில்லா தன்மை என்று சொல்லக்கூடியதாக நமக்கு இருந்தாலும், ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தெரிந்தெடுத்து அந்த சந்ததியில் பிறக்கிறார். யோசிச்சு பாருங்க. அதாவது மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான். மற்ற மதங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை மூடி மறைக்கும். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. கிறிஸ்தவத்தில் மிக தெளிவாக யார் என்ன செஞ்சாங்க, எப்படி நடந்தது என்பதை விரிவாக எடுத்து சொல்லி தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் நமக்கு காட்டும் வண்ணமாக அவர் எல்லா மனிதர்கள் செய்த எல்லா தவறுகள், எல்லா பிழைகள், எல்லா பாவங்களையும் அப்படியே எழுதி வைத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம அதன் மூலமாய் தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு நாம் பிரயச்சித்தம் பண்ண முடியுமாக. அப்போ என்ன, இங்கே தாமார் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய மாமனாரோடு உடறவு கொண்டு அவன் பெற்ற பிள்ளையின் மூலமாய் வரக்கூடிய ஒரு சந்ததியை தேவன் தெரிந்தெடுத்து அந்த சந்ததியில் பிறந்து அதன் மூலமாய் அவர் நம்மை மீட்கக்கூடிய ஒரு தேவனாக வந்தார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நான் நேற்றைக்கு சொன்னது போல் நீங்களும் நானும் நம்முடைய தாய் தகப்பன் யாருன்னு டிசைட் பண்ணலை, நம்ம தெரிந்தெடுக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அந்த முழு அதிகாரம் இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்திருக்கலாம்? எந்த ஒரு ஒழுங்கினமே இல்லாத ஒரு குடும்பம், ரொம்ப ஒரு அறநெறியான குடும்பம், அவங்கள மாதிரி ஒரு ஆளுங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறாரு பாருங்க. அவர் தெரிந்தெடுக்கிற குடும்பம் என்ன, அவங்க நம்மளால் சில நேரங்களில் சொல்ல முடியாத அளவிற்கு, நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மோசமான ஒரு குடும்பமாக இருக்குது. அந்த குடும்பத்தில் பிறக்கிறாரு. அந்த குடும்பத்தில் பிறந்து என்ன சொல்கிறாரு, நான் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படலை என்று சொல்லக்கூடியதாக. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யார் என்று மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு, தான் தெரிந்தெடுக்கக்கூடிய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குது, எல்லா விதத்திலும் எல்லாரும் மோசமாக சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறாரு. காரணம் என்ன? ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் வர்றதுக்கு யாருமே எந்த காலத்திலையும் வெட்கப்படுவதற்கோ சங்கடப்படுவதற்கோ, ஐயோ என் குடும்பம் சரியில்லை, ஐயோ என் வாழ்க்கை சரியில்லை, எங்கள் ஃபேமிலி சரியில்லை என்று சொல்லி யாரும் ஒதுங்கி போகாத வண்ணம் எல்லாரும் கர்த்தரோடு இசைந்து கர்த்தரோடு வாழ்வதற்கு ஒரு 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 வழியை உண்டு பண்ணும் விதமாக
எல்லாரும் இங்கே வந்து சேரலாம், இதில் யாருமே ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடியதா, நானே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தேன், உங்கள் குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த குடும்பமும் நீங்களும் நானும் ஒன்றாக வர முடியும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் யாராவது, அண்ணே என் குடும்பம் சரியில்லை, எங்கள் வீட்டில் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கவலையப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து குடும்பம் ரொம்ப மோசம், அவர் உங்களை நோக்கி கூப்பிட்றாரு, மகனே மகளேன்னு. வருவோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது தங்களுடைய குடும்பத்தை குறித்தோ தங்களுடைய வாழ்க்கையை குறித்தோ ஏதாவது அவர்கள் கனவீனமாக யோசித்து கொண்டிருந்தா, இன்றைக்கு அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உம்மை அண்டிக் கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.